சிறுகடிக்க ஆசை சீரியல் இந்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. முத்து மீனாவும் ரோஹிணியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எங்கள் வீட்டில் வந்து கொழு பூஜை வச்சிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சந்தோஷப்பட்டு கிருஷ்ணன் வந்துட்டு போலாம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் வந்து பூஜை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. விஜயை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்த உடனே அப்படியே ரோஹிணியும் அதிர்ச்சியாகி அப்படி நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நேராக கிருஷ்ண வந்து ரோஹிணிக்கிட்டேயே போய் நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாகி டக்குன்னு அந்த பையனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இது என்ன இப்படி வினோதமா நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க மீனா. அப்புறம் முத்து வந்து கிருஷ்ண தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, நீ எங்க கூடயே இருக்கிறியா கிருஷ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போது நிறுத்துப்பா, எதுக்குப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானும் பொறுத்து பாக்குறேன், நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மா கத்துறாங்க. நீங்க இந்த அளவுக்கு கோபப்படுற அளவுக்கு நான் என்னமா தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. பின்ன என்ன அவன் மனசு போட்டு எதுக்கு இப்படி மாதிரி மாறி மாறி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, தத்தெடுக்கிற அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தத்தெடுக்கிறக்கு ஒன்றும் அவன் அனாதை கிடையாது, அவனுக்கு பாட்டி நான் இருக்கேன், அவனுக்கு அதுவும் இல்லாம அம்மாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. சும்மா என் பேரனை தத்தெடுக்கிற அது இதுன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு என் வீட்டு பக்கம் இனிமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இழுத்துட்டு அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. அவங்க அப்படி பேசுறதையும் அவங்க போறதையுமே பார்த்துட்டு மீனா ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்றாங்க. முத்து கவலையோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க ரோஹிணி வந்து பையன் போறதையே பார்த்துட்டு இருக்காங்க. பையன் திரும்பி பார்த்துட்டே போறான். ஆனா மனசுக்குள்ள ரோஹிணி வந்து இனிமே நம்ம அம்மாவை போய் பார்க்கவும் மாட்டாங்க, தத்தெடுக்கிற விஷயத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.